நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தருடைய வசனங்களை உங்கள் இருதயங்களில் விதைப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிற வசனம் சங்கீதம் 22 வசனம் 3வது வசனம். சங்கீதம் 22 3வது வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற கர்த்தராய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அன்பானவர்களே, துதித்தல் என்பது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துருச்சு, இந்தந்த காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அதை சொல்லி துதிக்கிறது, நன்றி செலுத்துறது, இது மட்டும்னே நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஏன்னா துதி என்பது எப்பொழுதும் எந்த காலத்திலும் துதிக்கக்கூடியது தான் துதி. அல்லேலூயா. துதி என்பது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நல்ல காரியங்களை நினச்சி, நாம் கடந்து வந்த சூழ்நிலைகளை நினச்சி, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வழி நடத்துதல், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, இந்த காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறது மட்டுமே துதி கிடையாது. அன்பானவர்களே, எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே துதிப்பது தான் கர்த்தருடைய துதி. அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற கர்த்தர் அவர். நாம் துதிக்கும் போது அந்த துதியில் கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் துதிக்கும் போது அந்த துதியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்னு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நாம் கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கணும். அதனால தான் சங்கீதக்காரர் சங்கீதம் 34:1 தாவீது எழுதியிருக்கிறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் நான் சோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எல்லா காலத்திலையும் நான் சோத்தரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவரை துதிக்கிற துதி எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இதுதான் சங்கீதக்காரருடைய வார்த்தை, தாவீதுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, துதிகளுக்குள் வாசம் இருக்கிற தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுவார். துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் எல்லா காலத்திலையும் துதிப்பேன். நான் வாழ்ந்திருந்தாலும் துதிப்பேன், நான் தாழ்ந்திருந்தாலும் துதிப்பேன், நான் செழித்திருந்தாலும் துதிப்பேன், நான் வறுமையில் இருந்தாலும் துதிப்பேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். அன்பானவர்களே, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன்றது தான் சங்கீதக்காரருடைய வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 18:3வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும்போது என் சத்துருக்களுக்கு நான் நீங்களாகி என்ன செய்கிறேன்? ரட்சிக்கப்படுறேன், காப்பாற்றப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆம், ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கும் போது தான் துதிக்க சத்துருக்களுக்கு நாம் விலக்கி காக்கப்படுவோம். ஆமென். துதிக்கு பாத்திரராகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். துதிகளுக்குள் வாசம் செய்கிற கர்த்தர் அவர். நாம் துதிக்கும் போது அந்த துதியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென்.
அன்பானவர்களே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை கூப்பிடும்போது, நான் துதிக்கும்போது, நான் கர்த்தரை துதிக்க துதிக்க என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது அப்படின்னு தாவீது சொல்கிறார். நான் ஆண்டவரை எல்லா காலத்திலையும் துதிக்கிறேன். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நான் துதிக்கிறேன். நான் துதிக்க துதிக்க என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய இக்கட்டுகள், என்னுடைய சத்துருவின் கையிலிருந்து நான் மீட்கப்படுறேன், பாதுகாக்கப்படுறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, சங்கீதம் 84 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது அது துதி நிறைந்த வாழ்க்கை. ஜெபமும் துதியும் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்முடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபமும் துதியும், ஜெபித்தல் துதித்தல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நாக்கில் எப்பவுமே இருக்கணும். அன்பானவர்களே, அதுதான் ஒரு நல்ல நற்கந்தகம் வீசும் நல்ல வாசனையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். துதியும் ஜெபமும் நம்மளுடைய நாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அன்பானவர்களே, துதித்தலும் ஜெபித்தலும் இது நம்மளுடைய நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது, கர்த்தரை நோக்கி துதிக்கிறது, இந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அந்த துதியின் மத்தியில் வல்லமையுள்ள தேவன் வாசம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வீட்டில் எப்பவுமே துதிச்சுக்கிட்டே இருப்போமா. சங்கீதம் 119 164வது வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளில் நான் 7 தடவை உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சங்கீதக்காரர். பாருங்க, ஒரு நாளையில் 7 முறை, அதுக்காக நேரம் ஒதுக்கி 7 முறை நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை துதிக்கிறார். எப்பவுமே அவரோட துதியில் தான் அவர் நிறைஞ்சி இருக்கிறாரு. ஆனால் துதிக்கிறதுக்குன்னு நேரம் ஒரு நாளைக்கு 7 முறை நேரம் ஒதுக்கிறார். ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி அவர் துதிக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். அன்பானவர்களே, துதி பார்த்தீங்களா, எல்லா நாட்கள்லையும், அது எந்த காலங்களாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நாளையில் நான் 7 முறை உம்முடைய சமூகத்தில் நான் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி உமக்கு முன்னால் நின்று துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் துதிக்கிறேன் அப்படின்னு அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய வாழ்வியலை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு நாளையில் 7 முறை கர்த்தரை துதிக்கிறாரா நேரம் ஒதுக்கி. அன்பானவர்களை, நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை முறை கர்த்தரை துதிக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சபையில் வந்து துதிக்கிறதோடு சரி, அதுக்கப்புறம் வீட்டிலையோ வேறு எங்கேயோ துதித்தலே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபையில் வந்து அந்த ஆராதனை நேரத்தில் பாடுறதும் துதிக்கிறதும் அந்த நேரம் மட்டும்தான். மற்ற நேரங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் துதியே இருக்காது. அவங்க நாவில் ஜெபமும் துதியும் இருக்காது. அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஜெபமும் துதியும் அவங்க நாக்கில் இருந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாம் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா துதி நம் வாழ்க்கையில் வெற்றியை தரும். ஆமென். துதி நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை தரக்கூடியது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய புத்தகத்தில் நாம் அந்த துதியினால் ஜெயத்தை பெற்றதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 71 8வது வசனத்தில், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாகன்றார். என் வாய் நாள்தோறும் துதித்தலிலும் உம்முடைய மகத்துவத்திலையும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நாக்கு நாள்தோறும் தினமும் கர்த்தரை
துதிக்கிற துதியிலையும் ஆண்டவரை பற்றி பேசுகிற அந்த மகத்துவங்களிலையும் நம்முடைய நாக்கு நிறைஞ்சி இருக்கணுமா. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரை பாடி துதிக்கிறதுக்கு கால நேரம் ஒன்று கிடையாது. எல்லா காலத்திலையும் கர்த்தரை பாடி துதிக்கலாம், கம்பீரமாக சத்தம் விடலாம். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, துதித்தல் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே என்னென்னா, நல்லதை செஞ்சிட்டாரு அதனால் துதிக்கிறோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் கர்த்தர் நல்லதை செஞ்சிட்டாரு அதனால் துதிக்கிறோம் அப்படின்றது மட்டுமே துதி கிடையாது. எல்லா காலத்திலையும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் துதிக்க 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 தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். துதித்தலும் ஜெபமும் தான் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை எல்லாம் நீக்கும், ஒரு புதிய வாசலை உங்களுக்கு திறந்து கொடுக்கும். துதியும் ஜெபமும் திறக்காத எந்த வாசலையும் உங்களுக்கு திறந்து வச்சிரும். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதிகாரம் 16 வசனம் 25, அப்போஸ்தலர் வசனம் 16 வசனம் 25, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சு பாடினாங்களாம். எந்த நேரத்தில்? நடு ராத்திரியில் சத்தமாக, உரத்த சத்தமாக கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் துதிக்கும்போது அவங்க நிலைமை என்ன தெரியுமா? அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கால்களில் சங்கிலிகள் பூட்டப்பட்டு இருந்தது. சங்கிலி போட்டு காலை கட்டி வச்சிருந்தாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் அந்த சூழ்நிலையில் காலில் சங்கிலி கட்டப்பட்ட சூழ்நிலையில் துதிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் எப்படிங்க துதிக்கிறது இல்லையா? ஆனால் துதிச்சாங்க பார்த்தீங்களா? அதனால தான் அங்கே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அதிர்ந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது, கட்டுக்கள் சங்கிலிகள் எல்லாம் கழன்று விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படி துதிக்கிறது? எந்த நேரத்தில் துதிக்கிறது? எந்த நேரத்திலையும் துதிங்க. பவுலும் சீலாவும் அவங்க துதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இது. எவ்வளவு ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்க. அடிகள் வாங்கி, இயேசுவின் நாமத்தை சொல்கிறதின் நிமித்தமாக அடிகள் வாங்கி சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு காலில் சங்கிலி போட்டு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில் நடு ராத்திரியில் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கர்த்தரை 2 பேரும் ஒருமனப்பட்டு துதிக்கிறாங்க. அந்த வேதனையான சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கிறாங்க. அவங்க துதிக்க 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 சிறைச்சாலையின் கதவு தானாய் திறந்தது. அவங்க கைகளிலும் கால்களிலும் இருந்த சங்கிலிகள் தானாய் அவிழ்ந்து விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு ஜெயமான துதிய, ஒரு வெற்றிகரமான ஒரு துதியை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த துதி ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம வாழ்க்கைக்கு. அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையில் துதிக்கிறது? நான் இப்போ இருக்கிற நிலைமையில் நான் என்ன சொல்லி துதிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்டு. ஆனால் பவுலையும் சீலாவையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்க இருந்த அந்த நிலைமையில் காலில் சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்தப்போ நடு ராத்திரியில் சிறைச்சாலைக்குள்ள சத்தம் போட்டு ஆர்ப்பரிச்சு ஆண்டவரை துதிச்சு கைகளை தட்டி அவங்க பாடுறாங்க. அந்த சங்கிலிகளோட கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நடு ராத்திரியில் அந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்த ஜீவனுள்ள தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா.
அன்பானவர்களே, துதி ஜெயத்தை தரும். துதி வழி வாசல்களை திறக்கும். துதி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும். துதி உங்கள் வாழ்வை மாற்றும். துதி சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொண்டு வரும். அன்பானவர்களே, எந்த காலத்தில் துதிக்கிறது? எப்படி துதிக்கிறது? எல்லா காலத்திலையும் துதிங்க. கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் ஒரு காரியம் பார்க்குறோம். எரிகோ கோட்டை சுவர் எப்படி விழுந்தது என்று பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாம் அந்த எக்காலத்தை ஊதும் போது, ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்த போது, அந்த எரிகோ கோட்டை சுவர் தானாக தரைமட்டமானது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தலை. துதி ஒன்றே அவர்களின் ஆயுதம். ஆமென், அல்லேலூயா. துதி ஒன்றே அவங்களுடைய ஆயுதமாக இருந்தது. கர்த்தரை துதிக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் ஒருமித்தவர்களாய் வார முழக்கத்தோடு சத்தமிட்டு துதிச்சப்போ, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன் அந்த கோட்டை சுவரை தரைமட்டமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு அருமையான வேத பகுதிகள் பார்த்தீங்களா? எந்த ஆயுதமும் இல்லாமல் ஆர்ப்பரிப்பின் துதியை மட்டுமே கொண்டு அந்த எரிகோ கோட்டை சுவரை தகர்த்து போட்டு கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அன்பானவர்களே, துதிங்க. துதியில் வல்லமை இருக்குது, துதியில் பலன் இருக்குது, துதியில் ஆசீர்வாதம் இருக்குது, துதியில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, துதிக்கும் போது அங்கே உங்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கும், புது வழி திறக்கும். என்ன செய்யணும்? ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்களா? வாழ்க்கையில் என்ன செய்யணும் தெரியலையே, என்ன முடிவு எடுக்கணும் தெரியலையே, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆபத்தான நிலைமையா? கர்த்தரை துதியுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரை நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த சூழ்நிலைகள் மாறிடும் உங்களுக்கு. பவுலும் சீலாவும் துதிச்சப்போ சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது, கட்டி இருந்த சங்கிலிகள் தானாய் கலண்டு விழுந்தது. ஆமென். அன்பானவர்களே, தேவ மக்கள் துதிச்சப்போ அந்த எரிகோ கோட்டை சுவர் தானாக தரைமட்டமானது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் அவரை நான் துதிப்பேன், சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பவுமே என் வாயில் இருக்கும். அன்பானவர்களே, அதனால் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபிங்க, துதிங்க, ஜெபிங்க, துதிங்க. ஜெபம் துதி, ஜெபம் துதி உங்கள் நாவில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் மாறுதல்களை உங்கள் கண்கள் கண்டுகொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, துதி நம் வாழ்க்கையின் ஜெயம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் அன்பானவர்களே, எந்த காலத்தில் துதிக்கிறது? நான் இருக்கிற கஷ்டத்தில், நான் இருக்கிற நிலைமையில் என்ன சொல்லி நான் துதிக்கிறது அப்படின்னு சொல்லிங்களா? பவுலும் சீலாவும் என்ன சொல்லி துதிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அந்த துதியில் உயிரோட்டம் இருந்தது. அந்த துதியில் தேவன் வாசம் செய்தார். அந்த துதியின் வழியே அவங்களுக்கு ஒரு விடுதலை வந்தது. அந்த விடுதலையை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த துதியின் மத்தியில் தேவனுடைய செயல்களையும் மகத்துவங்களையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, துதியுங்கள், 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 துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். உங்களுக்கான வழி வாசல்கள் தானாய் திறவு. அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கர்த்தரை துதிங்க, ஜெபிங்க, உங்கள் சூழ்நிலைகள் மாறிடும். எந்த இக்கட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பவுலையும் சீலாவையும் எப்பவும் நினச்சிக்கங்க. அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்க அப்படின்றத நினச்சிக்கங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்றதையும் பாருங்கள். அது இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி அவங்க மாறுபட்டு வெளியே வந்தாங்கன்றதையும் பாருங்கள். அன்பானவர்களே, துதியால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்றதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எல்லா காலத்திலையும் துதிங்க. ஜெயமுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லமையான இயேசு கிறிஸ்துவே, இதோ அப்பா உமது நாமத்தினாலே கர்த்தர் நீர் கொடுத்த வார்த்தைகளை விதைத்து இருக்கிறேன் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே அப்பா, துதியுங்கள், ஜெபியுங்கள், ஜெயத்தை வாழ்வில் காணுங்கள் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த விதைகள் விதைக்கப்பட்ட இருதயங்களில் எல்லாம் 30, 60, 100 பலன் தருவதாக. பவுலும் சீலாவும் இருந்த சூழ்நிலைகள், அவர்கள் ஜெபித்து துதித்த போது, ஆர்ப்பரித்த போது, நடு ராத்திரியிலே அவர்கள் துதித்த போது கர்த்தாவே, சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டதையும், கைகளிலும் கால்களிலும் கட்டியிருந்த சங்கிலிகள் தானாக கழன்று விழுந்ததையும் இதோ ஆண்டவரை நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். இந்த நல்ல நாளில் நினைவு கூர்ந்தோம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த வேத வார்த்தைகளை கேட்ட விசுவாச குடும்பத்தார் செபத்திலும் துதியிலும் நிறைந்து இருப்பார்களாக. அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயம் எடுப்பார்களாக. எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்து மகிழ்வார்களாக. அவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக. அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய வழி வாசல்கள் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.